ஒரு டேர் பாருங்க. வேற மாதிரி. அச்சோ ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு இல்லன்னு சொல்லிட்டு காசுக்கு பதிலா பாத்திரம் கழுவி கொடுத்துருவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இல்ல என்ன கோபியாச்சு? யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு காலைல எழுந்துச்சு குளிச்சு பக்காவா ரெடி ஆகி இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு போய் பாத்ரூம் கழுவுனா ஐயோ ஐயோ நம்மள சமுதாயம் என்ன பேசுவாங்க நம்ம பேசிட்டு அப்படின்னு நீங்க சொல்லி நாங்க டேர் பண்ண வரப்பட. ஆனா இது வரைக்கும் நான் போய் பாத்திரம் எல்லாம் கழுவுது இல்லை. நாங்க எங்க வீட்லயே வந்து இல்ல வீட்டுல கழுவுவேன் போய் வீட்டுல வந்து பாத்திரம் கழுவு. ஆனா வந்து இது மாதிரி போய் ரோட்ல உட்காந்து கழுவுதுல 41st டைம் உங்களுக்காக நீ வாச்சலாம். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். அதான் நிக்கவே மாட்டானே. இங்க நில்லு. ஐ பாய். நம்ம வந்து கடைக்கிட்ட வந்துட்டோம். ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிட்டு சரி பாத்திரங்கள் தானே வச்சு போறீங்க எப்படி கரெக்ட். சரி நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்கே வந்து சாய் உணவகம்னு ஒரு சாப்பாடு கடை இருக்கு. இப்போ மார்னிங் வந்து 10 மணி ஆயிடுச்சு. உங்க வாட்ச் ஆன்ல இருக்குமா? ஆன்ல இருக்கு. ஆனால் தலைகீழ போட்டிருக்கேன். அதான் உங்களுக்கு தெரியுற மாதிரி போட்டிருக்கேன். 10:30 ஓகே கைஸ் 10:30 ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு இருக்குமான்னு தெரியல. நான் போயிட்டு என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக தட்டை கழுவுறேன். ஃபர்ஸ்ட் கேமராமேன் போயிடுவாப்ல. அதுக்கப்புறமா நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். ஐயோ இந்த அடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிள் எனக்கு ஒரே ஒரு பூரி இட்லி இருக்கா? 2 இட்லி. மேடம் இது ஆக்ஷன். எனக்கு ஒரு பூரி அங்கிள் எனக்கு ஒரு பூரி தான் இல்லை. அவனை கேளுங்க அந்த பையன் ஆர்மி எதுக்கு என்கிட்ட வந்து வைக்க போறாங்க இந்த மாதிரி பண்றாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இல்ல எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு எதுக்கு சார் வைக்கிறீங்க? நான் என்ன சாப்பிட மாட்டேன் சார். நான் டயட்ல இருக்கேன். நானே ஒண்ணு சாப்பிட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்து போங்க போயிட்டு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஒரு பூரி அங்கிள். 1 பூரி and 2 இட்லிஸ். அங்கிள் ஒன்லி இங்கிலீஷா? டோன்ட் நோ இங்கிலீஷ். எனக்கு இவ்வளவுதான் இங்கிலீஷ் தெரியும். இன்னும் சட்டி சாம்பார் தர மாட்டீங்களா? நக்கல்யா அவனுக்கு. சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிட்டா. என்னடா கடற்கடன் சாப்பிட்றாளேன்னு பார்த்தீங்கன்னா நான் சும்மா எதுக்கு வச்சு வாட்ச பார்க்குறீங்க? வேறு ஃபோன் இல்லை எப்படி பேசுறீங்க? அதோட என்னடா அந்த பொண்ணு பைத்தியமா தனியாக இன்னும் 2-3 தெரியுது காசில் அதை காரணத்தினால வச்சு போகிறதுனால இன்னொன்று கேட்பேன் என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று இட்லி மட்டும் கேட்குறேன். சூப்பராக அங்கிள் எனக்கு இன்னொரு இட்லி ஏக்கு என்ன மிரட்டுறாங்க? சட்னி சாம்பார் கிளாஸ் இருக்கா? கிளாஸ் எப்படியே ஊற்றிட்டோன்னா நிறைய கொடுத்தா வருதுல. எங்க அந்த ஒயிட் அங்கிள் எவ்வளோ ஆச்சு? 3 இட்லி ஒரே ஒரு பொடி 45 காசு எடுத்துட்டு வந்துட்டா? வண்டியில் வச்சிருக்கேன் அந்த சைடு இந்த இங்கே எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா சைக்கோ அவர் அங்கேயே இருக்காரு. அவர் முன்னாடியே வந்து பூரிய வைக்கிறேன். போயிட்டு வண்டியை காணுன்றோமா? வண்டியெல்லாம் காசு வச்சுட்டு வண்டியவே காணணும்னு சொல்லிடலாமா? அது எங்கே இருக்குன்னே தெரியல. அது சொல்லி சமாளிப்போம். நிறையா சொல்லி சமாளிப்போம். இந்த அண்ணா வந்து இங்கே நிற்கிறாரோ எனக்காக தான். அங்கிள் நான் வண்டியிலே வரல அங்கிள். நடந்து வந்துருக்கேன் அங்கிள். நான் மறந்து போய் வண்டியில தான் காசு வச்சிருந்தேன். அப்படியே நடந்தே வந்து ஏதோ சதி இருக்குடா. என்ன அங்கிள் வண்டியை வீட்டிலே விட்டு இவ்வளவு தூரம் நடந்தே வந்துருக்கேன். என்ன மனுஷன்? இல்ல நான் இன்னைக்கே ஊருக்கு போயிடுவேனே. டென்ஷன் ஆகுது. பரவாயில்லையா? நானும் தட்டு கல்வியை கொடுத்துட்டு போகவா?
இல்லைண்ணா நான் எனக்கு அப்படியே போக மனசு வரலண்ணா. ஃபோன் வேற இல்லைண்ணா, யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். பூரி சுட்டு கொடுத்து கொடுறேன்னா சாமா தேய்ப்பேண்ணா. நல்லா நான் அதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வேலை இருக்குமோ? சாமா தேய்ச்சி கொடுத்துட்றேண்ணா. எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சுண்ணா. இல்லை நான் வண்டியில் காசு வச்சுருந்தேன். வண்டி எடுத்தேன்னு நினச்சிட்டு நடந்தே வந்துட்டு இருக்கேன். வீட்டிலே விட்டேன். வீடு அந்த பக்கம் போய் பிரிட்ஜு தாண்டி போயிட்டு என்ன ஏரியா? பாண்டியன் சாலை. பாண்டியன் சார். ஆமா அப்படியே அந்த பக்கம் மெயின் ரோடு. ஆமா வழி தெரியுமா? வழி தெரியும். இல்ல ஓலா என்ன புக் பண்ணவா? இல்ல காசு இல்லையே. ஓலா மணி பேரு. காசு நீங்க பே பண்ணிட்டீங்களா? இல்லையா இல்லையா அங்கிள் நான் ஆத்திரம் கழுவி கொடுத்துட்டு போறேன். எனக்கு இந்த மாதிரி அதெல்லாம் வேண்டாமா? உட்காருமா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க? அதுக்கு வீட்டில் நான் தான் கொடுத்தேன். எங்கள் அம்மா இல்லை அடிப்பாங்க. ஓகே அது வீட்டில் நீங்கள் வந்து பேசுறீங்க. நீங்களாம் வேண்டாம். 4 பேர் பப்ளிக் வர இடம். அதெல்லாம் நான் அசிங்கப்பட மாட்டேன். பரவாயில்ல நான் சாப்பிடாம அப்படி காசு கொடுக்காம போகிறதுக்கு வேணும்ட்டே பண்ணலாம். எவ்வளோ பெரிய பிளானை கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தியா? ஒரு நாளைக்கு 20 பேர்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்களா? என்ன மாதிரி வர மாட்டாங்களா? நானே இது பண்ணுறேன். காசு வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி வண்டியை வீட்டில் கேட்குவேன். நீங்களும் என்ன மாதிரி சாப்பிட்டு போயிருக்கீங்களா? ஓ அப்படியா? சூப்பர்ண்ணா நீங்கள். அண்ணா ஒரு 2 பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு போனால் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். நான் வீட்டுக்கு போனால் அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவேன். நான் திருப்பி இங்கே வரவே மாட்டேன். சென்னைக்கே வரக்கூடாது. வந்ததே போதும்னு சொல்றீங்களா? நான் ஒரு 2 பாத்திரம் மட்டும் கழுவி கொடுத்துட்டு போயிடுறேன். எனக்கு மனசே ஆறாதுண்ணா. இந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை சின்ன குழந்தையிலேருந்து. இப்போ தான் இப்படி பண்ணிட்டேன். அங்க இருக்கு பாருங்க 2 பாத்திரம் மட்டும் கழுவி கொடுத்துட்டு போனா கழுவு விட மாட்டீங்க. நீங்க சரி ஓகே. கை எப்படி ஐஃபை பண்ணுங்க. அப்படியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேமராமேன் அந்த பாய் நம்மள லூஸ் நினைச்சிட்டார் அண்ணா. இருந்தாலும் இப்ப நீங்க கண்டுபிடிச்சதுக்காகவாது ஒரு 2 பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு போனாதான் எனக்கு டேரே முடியும். ப்ளீஸ் 2 பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு ஓகே வாங்க போய் தொடரணும். அண்ணா வந்து நம்மள முன்னாடியே கண்டுபிடிச்சாரா? எப்படின்னா நளினி வந்து ஒரு வேலை பண்ணிருமா. பூரி ஆர்டர் பண்ணது நாய் கொண்டு வந்து என்கிட்ட வச்சு நாங்க இவங்க தனியா நான் தனியா ஒரு மாதிரி காமிச்சிக்கான்னு சரிங்க. இந்த கடைக்கு நான் வந்ததே இல்லை. அண்ணாக்கு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நாயால இனிமேட்டு இந்த உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கூட்டிட்டு வந்தாலே நான் இவனை நாசமா போவேன். இப்படி பண்ணி விட்டானே கைஸ். அங்கிள் இவனால தானே அங்கிள் கண்டுபிடிச்சிங்க நீங்க. தானே தப்பு தப்பு அடிச்சிருவேன். ஓடுறா இப்படிப்பட்ட ஆளுங்க வேணா. இவன் பூரி எடுத்து மாத்தி வச்சானே. அப்ப பூரி எடுத்து அங்க வச்சானே. அப்போ நீங்க டவுட் பண்ணலையா? ரொம்ப அழகா இருக்காங்களா? அப்படியே மாத்தி வண்டி ஒரு சேவ் பண்ணிருக்காரு. இவனாலே கண்டுபிடிச்சிங்க. அப்படி வேட அவனை இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு வண்டி போட்டு வரோம்ல நாங்க மாட்டிக்கிட்டோம். நான் வந்து அமைச்சிருக்க டீம் அந்த மாதிரி பர்ஃபெக்டான டீம். ஆனா அவனை வச்சு நம்ம 8 லட்சம் பேர் வந்திருக்கோம்னா 8.5 இன்னும் வரவே 8,30,000 வந்திருக்கோம்னா
மாலி தானே. நான் ஃபர்ஸ்ட் வந்து இவனுங்க தனியா போயிடுங்களா, நான் தனியா வர மாதிரி வந்து இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னா இந்த நாய் பூரியை கொண்டு வந்து ஏங்கிட்டாக்கா நீங்க சொல்லுங்க. டேலண்ட்னே திறமை திறமை. ஐயோ டேய் இப்படி இருக்காதுங்களே கைஸ். அது கூட பரவாயில்ல. தானம் பண்ணிட்டு போறோம். என்ன வந்து தானம் பண்ணிட்டு போறா 2 பூரி கோ அப்படின்ட்டு அதே அங்கே டவுட் போறான். இவன் வேற இங்க ஒரு வாட்டி அங்க ஒரு வாட்டி இங்க ஒரு வாட்டி. நான் கண்ண கம்மி ஏன்னா இங்க வந்து ஒரு அண்ணா உட்காந்துறாரு சாப்பிட்றாரு. அவர் எஞ்சி போன்னு சொன்னா நம்ம அடிச்சுவாரு. சொல்றேன் இவனை சொன்னேன் போடா. எனக்கு கஷ்டம்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நானே மாமாவோட சொல்லுறேன் இந்த டைம்ல உன்னோட ஜோக்ஸ் போடாத. இப்படி மாட்டிக்கிட்டோமே. நானும் போய் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். வண்டியெல்லாம் வீட்டில் விட்டு புதுசாக ஒரு கதையெல்லாம் உண்டு. அதெல்லாம் எப்படி கமெண்ட் பண்ணேன். அதெல்லாம் அப்படியே சோழ இருந்துச்சு. வந்து உட்காருவா கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்போ எனக்கு அந்த அண்ணா ரொம்ப பிடிச்சிருக்காங்க. சூப்பராக சர்வ் பண்ணாரு. நான் வந்து யூஸ்வலாக எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் வந்து தண்ணி ஊற்ற வராது, எதுவுமே பண்ண வராது. அப்படியாச்சோ சீரியஸாக போயிடுச்சு. எனக்கு வந்து வெயிட் வந்து ஊற்ற வராது. அந்த மாதிரி டைமில் வந்து அவரே புரிஞ்சுக்கிட்டு அழகாக எடுத்து இப்படி ஊற்றிதான் நல்லா சூப்பராக யோசிப்பாங்க. 45 ரூபா கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இப்படியே பேசி தெரிஞ்சு போயிடுவாங்க. இவன் தான் கைஸ் காசு கொடுக்கணும். இவனால தான் ஸ்டார்டிங் எல்லாமே கொலாப் 200 ரூபா வச்சிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த 200 ரூபா எதுக்கு வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த குயிக் அனுப்புவோம். எஸ் நான் குயிக் அனுப்புறேன். இங்கே 10 மணி ஆகிட்டீங்களா? இங்கே 10 மணி ஆயிடுச்சு கைஸ் பார்த்தீங்களா. நான் அங்கே வந்து வாட்ச் திரும்பி தானடா இருந்தேன். இங்கே வந்து திருப்பி வாட்ச் திருப்பி போட்டேன். திரும்பி தான் இருக்கு. அது இப்படி இந்த வாட்ச்க்கு என்ன பார்க்க பிடிக்கலையோ? இல்லை வேணாம் இப்படியே இருக்கும். இப்படியே டைம் பார்த்துட்டு போயிடுவேன். 10:33 தானே கைஸ். எனக்கு தலைகீழ பார்க்குற மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ரொம்ப டேலண்ட் பார்த்தாலே தெரிகிறது. தலைகீழ கூட டைம் பார்த்துருவேன். 10:33 கடை சொன்னா யூடியூப் சேனல் நான் ஏவிஎன் சப்ஸ்கிரைபர் நம்மளே ஃபோனை வாங்கி எப்பயும் போல அண்ணா இதை மாதிரி பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க கைஸ். நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கைஸ். லவ் யூ கைஸ். அண்ணா காட்டுங்க. நான் எனக்குலாம் கிடையாது. நான் என்னோட சேனல் போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் தெரியுவீங்க மார்க்கெட்டிங். இதுக்கு பேர் தான் மார்க்கெட். சமசீனம் போட்டீங்க. செதற விட்டீங்க எல்லாரையும். செதற விடுவோண்டா எல்லாரையும். எதுக்கு வந்து கொஞ்ச நாள் உட்காருமா ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாது. ரிலாக்ஸ் வேணும் ஒரு மனிதனுக்கு ரிலாக்ஸ் வேணும். மனுஷனா இருந்து தானே வேணும். நான் ஒரு ஏஞ்சல். மனுஷன் வேற மனிதன் வேற. கரெக்ட் புரியுதுங்களா? உட்காந்துச்சாதான் ஒரு தெளிவு தெரியும். அங்கிள் சைடை வச்சுட்டாரு. அங்கிள் தாங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். பேசுகிறேன். நீங்கள் பேச நான் கேட்பேன். ஆமாம் போதுமா ஒன்று சாப்பிடுங்களா? இப்போனா 45 ரூபா பே பண்ணணும்ல. நீங்கள் பே பண்ணுறீங்களா? நீங்களாம் என்னம்மா அதில் ஒரு பைசாவா? ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது. ஸ்வீட் கை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கிளுக்கு சேர்த்து நம்ம பே பண்ணுறோம். ஓகேவா? நீ சாம்பார் எடுத்துட்டு வாங்க தோழர். அங்கிள் இப்போ எக்ஸ்ட்ரா நான் பூரி கேட்பாரு. அப்படி எல்லாம் பே பண்ணி சாப்பிடுங்க. சாம்பார் கேட்டேன் மாசனா ஏபிஎன்ஏசிஹெச்யூன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்ம சேனல் தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காம அழுத்திடுங்க காய்ஸ். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நேச்சுரல். ஆமாம் நான் இப்படி பண்ணால் தானே நான் அவங்களாம் பிடிக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்துட்டு இருந்தேன். சடனாக வந்து நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்களா, உங்களை பார்த்தாலே ஓகே இந்த மாதிரி ஒரு விட்ட போட்டுவிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அடிச்சு விட்டு தான் பைக்கை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் எல்லாருமே ரசல் ஆகிட்டாங்க. நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காங்க. ஏதாவது ஒரு 50 பீஸ் கிடையாது. அதான் நான் ஒரு எங்கே வச்சுட்டீங்களா? பைக்கே வீட்டில் விட்டுன்னு சொல்கிறேன். எப்படி நம்ம திறமை எப்படி கமெண்ட் பண்ணிருக்கிறோம். பைக்கே கிடையாது, ஸ்கூட்டி கிடையாது. ஆமாம் செம்மையாக இருந்துச்சு. பூரியும் சூப்பராக இருந்துச்சு. இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் நல்லா. நான் எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி சாப்பிட்டேன். அருமையாக இருந்துச்சு. உங்களோட கடை எங்கே இருக்குன்னா பாண்டியன் சாலையில் துறைப்பாக்கம். ஆமாம் அங்களோட கடை பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் இருக்கு. கல்யாண மண்டபம் கிட்ட தான் பேசி இருக்கு. இந்த ஏரியாலே ஒரே ஒரு கல்யாண மண்டபம். நீங்கள் வந்தீங்கன்னா எதிர்க்கே அங்கிள் கடை சூப்பராக இருக்கு. சட்னி சாம்பார் இட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அச்சு பேர் சொன்னீங்கன்னா அங்கிள் 50% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க மாட்டாரு. காசு தான் சாப்பிடுவாங்க. நம்ம பே பண்ணி அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட். எனக்கு கடைசி வரைக்கும் பாத்திரமே தேக்க இல்லையே. பட் டேர் முடியாதே அண்ணா ப்ளீஸ் தான் நான் 2 பாத்திரமா தேய்ச்சிக்கிறேன்னா இப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேனே. அவங்களே கழுத்து பிடிச்சி போய் பாத்திரம் தேய்ன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் இப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசிப்பேன். ஆமா அப்படி செஞ்சு இப்பெல்லாம் அவருக்கு யோசிக்கிறார். இப்படி பண்ணி போட்ட அங்கிள் அவருக்கு மனசே வர மாட்டேங்குது. முதல்ல சொல்லியிருந்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். நான் உங்களுக்காக ஒரு 2 சட்டியாவது கழுவி கொடுத்துட்டு போகிறேன் அங்கிள். சட்டி இல்லையா?
சரி நான் பாத்திரம் மட்டுமா தேய்ச்சி கொடுத்துட்டு போட்டா மாட்டார்கள் ரொம்பவே மாட்டார்கள். வேற கடைக்கு போய் மறுபடியும் சாப்பிட்டு உங்களுக்காக திருப்பி போய் வேற கடை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இது உங்களுக்காக ஒரு 2 இட்லி ரெடி. ஆனா நீங்க செம்மையா சர்வ் பண்ணீங்க. நான் லைட்டு நான் தண்ணி ஊத்த முடியல, நீங்க தான் ஊத்தி கொடுத்தீங்க. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாதுல, तू बहुत अच्छा सर्व करे. ஒரே சப்பாத்தி பூரி தான்டா முக்கியம். ஓகே பே பண்ணிடலாம். அண்ணா 45 ரூபா எந்த அண்ணாது எவ்வளோ ஆச்சு? இல்ல சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். உலகத்துல இவ்வளவு நல்லவங்க இருக்காங்களா என்ன மாதிரி? சரி நான் இப்போ வந்து 45 பிளஸ் அந்த பையனுக்கு அவனே பே பண்ணிமா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி பாக்குறேன்? எவ்வளோ அவனுக்கு ஆச்சு? பண்ணிட்டானா? உனக்கு மட்டும் பே பண்ணிக்கியாடா? பாத்தீங்களா கைஸ் எப்படி இருப்பாங்கன்னு? அவனுக்கு மட்டும் பே பண்ணிட்டானா? ஓ அப்பதான் வேற ஆளுன்னு தெரியும். ஓ இது நல்லா இருக்கு. இதெல்லாம் சேர்த்து கட்ட விட்டுருவீங்கன்ட்டு சரி 45 ருபீஸ் சேஞ்ச் பண்ணுவேன். என்கிட்ட சேஞ்ச் அங்கிள் இதோ இவனுக்கு 20 ருபீஸா 30 ருபீஸா 30 ருபீஸ் எனக்கு 45 டோட்டலாக 75. வா வச்சு சரி அங்கிள் இந்தாங்க. பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். நீங்கள் பாத்ரூமும் கழுவுல என் பொழப்புல நீங்கள் போட்டீங்க 75 ஏன் கேட்காது. ஸோ ஸ்வீட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக நல்லா சும்மா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ஸோ சாரி, என்னால் வந்து தட்டு கழுவும்ல, அதுதான் ரொம்ப ஆர்வமாக உள்ளே வந்திருப்பீங்க. அது தட்டு கழுவுறாலாம் தெரியும்டா. பட் எனக்கும் அதுதான் சார் உங்களுக்கு அதான் கொடுக்கணும்னு ஆசை. பட் ஸ்டில் கிடைக்கலையே. பரவாயில்ல, இந்த இலையாவது தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுக்கோங்க. இப்போ 2 பாத்திரத்தாவது தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கோங்கன்றான். சரி ஆமாங்க, ஏதோ உங்களுக்காக நீங்கள் அவங்க ஆசை. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா டெய்லியும் நான் கழுவிட்டு தான் இருப்பேன். அங்கிள் சாரி அங்கிள், நான் கழுவி கொடுத்துட்டு போயிடுறேன் அங்கிள். எனக்கு மனசே நைட்லாம் எனக்கு தூக்கமே வராது. அப்போ சூடாக இருக்குது அங்கிள். சாமான் தைக்கிறது எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? அவ்வளோதான். கழுவுறியா கழுவு அங்கிள். இதுவும் நம்ம கடை தானா? இதான் ஸ்டோரேஜ். ஓ இதான் கிச்சன். இதுதான் நம்ம கிச்சன். அது வாஷிங் ஏரியா. வாஷ் மிஷின் எவ்வளோ பெரிய வாஷ் மிஷின் பாருங்க. தொட்டி எங்க அங்கிள் கழுவணும்? லைட்டாக கழுவு. இல்லை நிஜமாவே கழுவாதது நான் கழுவுறேன். ஸோ ஸ்வீட். அங்கே தட்டு இருக்கு அங்கிள். நான் அதை கழுவுறேன். எடுத்துட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டா இங்கே தான் வைக்கணுமா? ஆமாம், இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கு. கைஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அச்சு வந்து தட்டு கழுவுறேன். காசு இல்லைன்னு சொல்லி தானே கழுவ சொன்னேன். காசு இல்லைன்னு கழுவுறேன். தட்டு கழுவும் போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? இப்படி கையெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி கொண்டெல்லாம் போட்டுருணும். சொல்லு பக்காவாக கழுவி வரணும். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்க ஏரியா வேறடா. ஐயோ பக்கத்துல போல எங்க ஏரியா துறை பக்கம் நம்ம நீலாங்கரி. பரவாயில்ல, நம்ம அண்ணா கறி தானே கழுவி தரோம். இல்லைன்னா இருக்கு. இதுவும் ஒரு வேலை தானே. ஃபியூச்சர்ல ஒரு வேலை வந்து யூடியூப் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்ததுன்னா ஈவினிங் எல்லாம் ஃப்ரீயா இருப்போம் 3 hours. அப்போ வந்து இந்த மாதிரி பொழைச்சிப்பேன். பார்ட் டைம் ஜாப் பண்ணிப்பேன். நான் எப்படி சூப்பராக கழுவுறேன். இல்லை என்னாச்சு ஒரு தட்டு கழுவிட்டு ஓர பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. சாரி ஊற்றுங்க. டேப் இல்லைல்ல, இதுதான் டேப்பு. ஏ ஆமாம், வாட்டர் தண்ணியை ஊற்றுனா தட்டை தான் கழுவிட்டு மாதிரி. கை எவ்வளோ சூப்பராக கழுவிட்டு. ஐயோ அது ரின்ஸ் பண்ணி வைப்பாங்க சும்மா. தண்ணி ஆற்றிட்டு இருக்காங்க. டெய்லி ரொம்ப மாட்டேன். அங்கே வச்சிருவா அங்கிள். நல்ல வேலை செய்யறேண்ணா. நான் ஒரு ஈவினிங் ஒரு 3 நாள் ஃப்ரீயாக தான் இருப்பேன். பாட்டு பண்ணுவா. ஓகே மாதம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க? 30 ரூபாவா? சரி ஓகே அங்கிள். ஒரு பூரி சாப்பிடுவேன். 2 பூரி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அங்கிள் பாய். ஸோ ஸ்வீட். அண்ணா பாய். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பாதிக்கும்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ட பூரி பிரியாணி சட்னி சாம்பார் செம்மையாக இருந்துச்சு. அப்போ கிழங்கும் அருமையாக இருந்துச்சு. அண்ட் அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் லைட்டாக டென்ஷன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பரவாயில்லமா போமா அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல. நான் தான் இருக்குது வந்து இல்லை நான்லாம் எனக்குலாம் நிறைய ரோஸ்டோ மானலாம் இருக்குது. நான்லாம் காமா கழுவி வந்து தான் போக சொல்லிட்டு அடம் பிடிக்கிறேன். அவர் வந்து இல்லை நீங்கள் போக பரவாயில்ல போகன்ற மாதிரி அவர் அடம் பிடிக்க ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்லி ஃபைனலி வந்து நான் சாமான் தேய்ச்சி கொடுத்துட்டு உங்களுக்காக வரணும் ஜாலியாக போய் தேய்ச்சி தரலையே. அதெல்லாம் ஒரு நாட்டா வீட்டில் தேய்க்கிறது தானே, ப்ராக்டிஸ் இருக்கு. அது வீட்டுக்குள்ளே இது ரோட்டில் தானே, ஈஸி தான். கூச்சமாகவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சீரியஸாக ஒரு மாதிரியா இருந்தது. என்னன்னா நம்ம ஏரியாவில் பண்ணியிருந்தா ரொம்ப கூச்சப்பட்டுருப்பேன். தெரிஞ்சவங்களாம் கலாச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அவ்வளோ தெரிஞ்சவங்க யாருமே இல்லாததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக பண்ணேன். வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஃபோன் வரும். எப்படி இருந்தது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக நல்லா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.